விவசாயம் என்னன்னா மனிதத்தை காக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் விவசாயம். அந்த விவசாயத்தை நாம என்னைக்கு பிசினஸா கையில் எடுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்மளோட மரபு விதைகள் எல்லாமே காணாம போக ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் விவசாயிகளே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இலவசமான நாட்டு ரக விதைகள் தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். இன்னைக்கு நாம புதுசா ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அது என்னன்னா மண்ணின் பாரம்பரியம். மண்ணின் பாரம்பரியம் எப்படின்னா என்னன்னா நாட்டு ரக விதைகளை விவசாயிகளிடம் டைரக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு புதிய முயற்சி. ஃபர்ஸ்ட் விவசாயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். விவசாயத்தை பத்தி நான் உங்களுக்கு பெருசா சொல்ல தேவையில்லை. ஆனா விவசாயம் என்னன்னா மனிதத்தை காக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் விவசாயம். அந்த விவசாயத்தை நாம என்னைக்கு பிசினஸா கையில் எடுக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்மளோட மரபு விதைகள் எல்லாமே காணாம போக ஆரம்பிச்சிருச்சு. மரபு விதைகள் அப்படின்னா அதாவது நாட்டு ரக விதைகள் எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு லைனேஜ். இப்போ ஒரு நாட்டுக்கோழி இல்லை நாட்டு மாடு இந்த விஷயத்தில் இவங்களோட லைனேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொருத்தவரும் அவங்களுக்கான தனித்தனியான அதாவது அவங்க மண்ணுக்கான தனித்தனியான நாட்டு ரக விதைகளை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க மண்ணில் விளையக்கூடிய வீரியமாக விளையக்கூடிய செடியிலிருந்து ரகங்களை தேர்ந்தெடுத்து அந்த விதைகளை சேகரித்து வச்சுருந்தாங்க. அது பல்லாயிரக்கணக்கான விதைகள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் நாம் இன்னைக்கு அந்த விதைகளை நிறைய மறந்துட்டோம், அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்ன்றது கமர்ஷியலாக போயிருச்சு. ஆனால் அதோட நன்மைகள் என்ன இருக்குது அப்படின்றத இந்த தொடர் மூலியமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். அதுதான் இதோட சிறிய முயற்சி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணின் பாரம்பரியத்தில் இனிமேல் போட போகிற ஒவ்வொரு வீடியோவிலையும் நாங்கள் ஒரு விவசாய சம்மந்தமான கேள்விகள் கேட்போம். அந்த விவசாய சம்மந்தமான கேள்விகளுக்கு விவசாயிகளாகிய நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் சிலரை தேர்ந்தெடுத்து நாங்கள் உங்களுக்கு நாட்டு ரக விதைகள் வழங்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவுக்கான முதல் கொஸ்டின் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு நாட்டு ரக நெல் வகையை பற்றி நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதில் யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் நாட்டு ரக விதைகள் கொடுக்க போகிறோம். நல்லா கேட்டுக்குங்க. எங்களோட நோக்கம் நாட்டு ரக விதைகளை விற்கிறது கிடையாது. நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம அடுத்த சந்ததியினருக்கும் நாட்டு ரக விதைகளை பற்றின அறிவை மேம்படுத்துறது தான். இந்த முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்களோட தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல்.